இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன வீடியோ அப்படின்னா, வண்டி வந்து ஹெட்லைட் வைசர் ஆயில் லீக்கேஜுக்காக வந்தது. கஸ்டமர் சொன்னது என்னென்னா, கம்பெனியில் கொடுத்து எந்த வேலையாக இருந்தாலும் கம்பெனியில் வைப்பேன் அப்படின்னாங்க. கிளச்சுக்கு ஒரு கேஸ்கெட் ஒதுங்கி பிதுங்கினதுனால வண்டி வந்து ஆயில் லீக்கேஜ் ஆகி வந்திருக்கு. அது என்ன ரீசன்றதை பார்க்குறோம். லைவாக அப்படியே போடுறேன். அதாவது கிளச்சு கவர் மாட்டும் போது எப்போயுமே கிளச்சு கவர் பிதுங்கிற அளவுக்கு டைட்டிக்கக்கூடாது. அது க்ரீஸ் வச்சுக்கிட்டு ஓரளவுக்கு சப்போர்ட்டிவாக வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு தான் டைட் வைக்கணும். அவங்க எப்படி வச்சாங்கன்னு நமக்கு தெரியலை. பார்ப்போம். கேஸ்கெட் பிதுங்கி பிஞ்சு போனதுனால லீக் ஆகுது வண்டி. பிஞ்சிருக்கு பாருங்க, பிஞ்சு நசுங்கி போயிருக்கு. நசுங்கி பிஞ்சு இப்படி இருக்க வேண்டிய கேஸ்கெட்டு இந்த இடத்துல மட்டும் நசுங்கி பிதுங்கி இந்த இடத்துல இப்போ கேஸ்கெட் அட்டையே இல்லை. மேக்ஸிமம் வந்து கிரீஸ் வச்சு முதல்ல ஒட்டி உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் மாட்டுறது ரொம்ப நல்லது. அவசர அவசரமாக மாட்டுறது ரொம்ப நல்லது. இது போக வண்டிக்கு ஹெட்லைட் வைசர் மாட்டணும். ஹெட்லைட் வைசர் வந்து புதுசு ஒரிஜினல் வாங்கியிருக்கோம். இது வந்து பழைய வைசர் டேமேஜ், இந்த டேமேஜ் இருக்குது, அதனால் வேறு மாற்றணும். ஒரிஜினல் வைசரை வாங்கியிருக்கோம். 1663 யூனிகான் பிளாக், இண்டியன் பிளாக். ஃபுல் சர்வீஸ் ஒர்க்கு, எல்லா ஒர்க்கும் அதோட சேர்த்து பார்க்குறோம். ஹெட்லைட் வைசர், இன்ஜின் ஆயில், ஏர் ஃபில்ட்ரு, செல்ஃப் ஆகலை அப்படின்னாங்க. பார்த்து ரெடி பண்ணி பிரேக்கு செயின் எல்லாமே பார்க்கணும். ஓகே, தேங்க்யூ. இது வரைக்கும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.